வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேரில் குயிக் பில்லிங் என்ற இந்த செக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குயிக் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் ஆகிருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ. ரொம்ப நாளாக வந்து எல்லோரும் பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ வேணும்னு கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த விண்டோ வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. காரணம், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் மெத்தடில் இருக்கும். ஆட் இன்வாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் போடுற மெத்தடில் இந்த மெத்தடில் தான் வந்து ஏற்கனவே இருந்தது. இது வந்து இன்வாய்ஸ் போடுறவங்களுக்கு சூட்டபுளாக இருந்தது. ஆனால் குயிக் பில்லிங் போடுறவங்களுக்கு, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ அந்த மெத்தடை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வந்து முழுக்க நீங்கள் நார்மல் ரீட்டைல் ஷாப்லேயும் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ பில் போடுறதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த குயிக் பில்லிங்கிற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நார்மலாக நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தா தெரியும். ஸோ அதே ஃபார்முலாவை தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதனுடைய ஷார்ட்கட் தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதனுடைய ஷார்ட்கட் விண்டோ. ஓகேங்களா. இது எல்லாமே அதனுடைய ஷார்ட்கட்டோடைய விண்டோ. ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஐட்டம் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேமெண்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, நேவிகேஷன் ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. பில் சேவ் பண்ணுறது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, ஆட் கஸ்டமர் இமீடியட்டாக ஆட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளை பில் டேக்ஸ் ஆட் பண்ணுறது. அடிஷ்னலாக இப்போ நீங்கள் வந்து ரிடீம் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ வர அப்டேட்டில் அது வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரிமார்க்ஸு, ஃபுல் பிரேக்கப், ஓப்பன் ஃபுல் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த வியாபார் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களுடைய கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன் இயர் லைசன்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய 2QV00D இந்த கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 1 மந்த்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கிடைக்கும். அதே மாதிரி 3 இயர்ஸ் பேக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த் வேலிடிட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த இது கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய கோடை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இந்த விண்டோலையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐட்டம் ஆட் பண்ணுறதெல்லாம் இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கிளிக் பண்ணி ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு ஆடு கொடுத்து நீங்கள் ஐட்டம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோன்றதுனால அது தேவையில்லை. அதே மாதிரி யூட்டிலிட்டிஸில் இம்போர்ட் ஐட்டம்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சில ஐட்டங்களை வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஐட்டம் கரண்ட் ரேட்டோடைய ஐட்டத்தோடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஐட்டம் சர்ச் பண்ணுறீங்கன்னா ஓகேவா உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா. இது வந்து ஸோ அந்தமாரி இருக்கக்கூடிய ஐட்டங்களை உங்களுக்கு ஷோ பண்ணும். பூஜை ஐட்டம்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா பூஜை ஐட்டமில் என்னென்னலாம் இருக்குமோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து குயிக் பில்லிங் என்ற விண்டோவுக்கு போயிடலாம். நீங்கள் ஒரு பொருளை சர்ச் பண்ணி ஆட் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சில்லி பவுடர்னு போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நம்ம பொருளை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இந்த ப்ரைஸ் நம்ம வந்து அங்கே ஐட்டமில் கொடுக்காதனால இங்கே 0ன்னு காட்டுது. இப்போயே வந்து நீங்கள் ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் இதனுடைய ப்ரைஸஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு 15 ரூபா, டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் போடலாம். ஜஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸை வந்து இல்லாத ப்ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணியே ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணுறேன், ஐட்டம் ஆட் ஆகிருக்கும். திருப்பி ரிப்பீட்டட் ஸ்கேன் பண்ணும்போது குவான்டிட்டியில் ஆட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து சுகர் 250 கிராம் அப்படின்னு போடுறத நான் வந்து ஸ்கேன் பண்ண என்ன ஆகும்னா அது குவான்டிட்டியில் போய்ட்டு ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி வேறு ஐட்டம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலோ அது வந்து என்ன ஆகும்னா குவான்டிட்டியில் உங்களுக்கு ஷோ பண்ணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியில் ஷோ பண்ணிக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ஐட்டத்துக்கு போகணுன்னா Control 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஐட்டத்துக்கு வரணும், நீங்கள் ஆட் பண்ணுறது எவ்வளோ ஐட்டமாக இருந்தாலும் கடைசி ஐட்டத்துக்கு வரணும் அப்படின்னா Control 9 கொடுத்தீங்கன்னா பாட்டமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐட்டம் மேலே போகலாம், கீழே வரலாம். ஓகேங்களா. இந்தமாரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 2வது ஐட்டமோ இல்லை 3வது ஐட்டமோ ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மவுஸில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸஸ் வந்து
1750 ரூபா நான் கொடுக்குறேன். பர்சன்டேஜ் இங்கேயே கொடுக்கலாம், நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஐட்டத்தில் இன்னும் டிஸ்கவுண்ட் எதாவது கொடுக்கணும்னா F3 ஷார்ட்கட்டு 10% கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இங்கேயே எல்லா ஷார்ட்கட்டும் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ மேலே இருக்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து சுகர் 250 கிராம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து 2வது ரோவில் இருக்குது. அப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி 2ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். நீங்கள் சேஞ்ச் குவான்டிட்டிக்கு ஷார்ட்கட்டு F2 கொடுத்துட்டு 5 கொடுத்து என்டர் அடிக்கலாம். ஓகேங்களா? கீழேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரோவே உங்களுக்கு வேணாம், மேலே ஒரு ரோ இருக்குது இல்லையா, கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணோன்னே மேலே ரோக்கு போயிடுச்சு. இப்போ அந்த ரோவே வேணாம் அப்படின்னா F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோவே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பில்லுக்கு டேக்ஸு, ஓகேங்களா, பில்லுக்கு வந்து டேக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இப்போ இல்லைன்னுது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை ஆட் பண்ண முடியாது. அதேமாதிரி கஸ்டமரை நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி இமீடியட்டாக ஒரு கஸ்டமரை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமரை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேரி பேக்கில் கொடுக்குறீங்களா, இல்லை பேக்கேஜ் சார்ஜஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னா F8 ப்ரெஸ் பண்ணி அதுக்கான பேக்கிங் சார்ஜஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணது உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஓகேவா? ஐட்டம் டிஸ்கவுண்ட், டோட்டல் ஐட்டத்துக்கான டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணும். அடுத்தது இதில் ஏதாவது ரிமார்க்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமார்க்ஸ், நோட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு இருந்தால் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ நன்னுன்னு கொடுத்துட்றேன். நன்னுன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிரிண்ட்டில் ஷோ பண்ணும். ஓகே, இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோல்டு பண்ணி ரிட்ரீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் நீங்கள் வந்து இந்த பில்லை அப்படியே விட்டுட்டு அடுத்த பில்லுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். அந்த விண்டோவை இப்போ நீங்கள் சப்போஸ் க்ளோஸ் பண்ணணும், தெரியாமல் 2 விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு டைம் நீங்கள் கண்ட்ரோல் Tயோ இல்லை வந்து மவுஸில் இங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆன டேப்பை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் W கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஒன்ஸ் ஒரு வார்னிங் கேட்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஐட்டம் ஆட் பண்ணி தவறுதலாக நீங்கள் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த ஆப்ஷன். இப்போது நீங்கள் கேட்கலாம், இது எல்லாத்தையும் நான் மெமரி பண்ணி வச்சுக்கணுமானா ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அந்தந்த விஷயங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இது எதையுமே வந்து மெமரி பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்தது இப்போ சிகாமணின்ற கஸ்டமருக்கு 3215 ரூபா நம்ம பில் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது இவர் வந்து பார்ஷியல் பே, அதாவது பாதி பேமெண்ட் தான் கொடுக்குறாரு. மீதி பேமெண்ட் வந்து அவருடைய அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். அப்போ பாதி பேமெண்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் B ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போது மீதி வந்து சேவன் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இல்லை அதே வந்து சேவன் நியூ பில்லு கொடுத்தீங்கன்னா இந்த பில் சேவ் ஆகிட்டு வேறு ஒரு பில்லோடைய கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சேவன் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். இதில் வந்து லோ ஸ்டாக்கு வார்னிங் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஏன் லோ ஸ்டாக்கர்னா இதெல்லாம் வந்து 0ல் இருக்குது, நீங்கள் பில் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. இந்த வார்னிங் நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஷோ பண்ண வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி கண்டினியூ எனிவேன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டினியூ எனிவே. இது வார்னிங் கொடுக்கணும், லோ ஸ்டாக் இருந்தால் கண்டிப்பாக வார்னிங் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூ எனிவே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்லு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டோம். SMS has been sent successfully. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு SMS ஆகவும் போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே F11 ப்ரெஸ் பண்ணி கஸ்டமரை சர்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் T கொடுத்து ஆட் பண்ணுவீங்க. திருப்பி அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த டைம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மல்டிபிள் பேமெண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் பண்ணோடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் ரேட்டே இல்லை. காரணம் என்னென்னா நம்ம அது ரேட் வந்து அசைன் பண்ணலை, அதாவது ஐட்டமில் போய் சேவ் பண்ணல. டெம்பரவரியாக தான் இந்த ஸ்பாட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் 15 ரூபா கொடுத்து சேவ் பண்ணிங்க. இது வந்து டெம்பரவரியாக சேவ் பண்ணுறது. நீங்கள் பர்மனெண்ட்டானா நீங்கள் ஐட்டமில் போய்ட்டு அதனுடைய ப்ரைஸை செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து திருப்பியும் அகெயின்
மிக்சிங்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5 டைம்ஸ் ஸ்கேன் பண்ணிட்டேன். நான் இன்னொரு ஐட்டமும் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஐட்டத்துக்கு நான் ப்ரைஸ் இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், 1500 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். Ctrl 3 அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனுக்கு போயிடும். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம அதனுடைய ப்ரைஸும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1770 இப்போ வந்து மல்டிபிள் பேமெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்ஷியல் பே பார்த்தோம். அது வந்து பாதி பேமெண்ட் கொடுக்குறது, மீதி அவுட்ஸ்டாண்டிங்கில் வைக்கிறது. இப்போ வந்து மல்டிபிள் பேமெண்ட், அதாவது கேஷு அப்புறம் கூகுள் பே அந்தமாரி பண்ணுறது. ஓகேவா? இப்போ இந்த பில்லை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகக்கூடாது. இருக்கிற பில்லுலேருந்தே நம்ம வந்து அந்த ஆப்ஷனை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மல்டிபிள் பேவுக்கு Ctrl M ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை மவுஸில் கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1000 வந்து கேஷாக கொடுக்குறாரு, மீதி கூகுள் பே பண்ணுறாரு. ஆனால் இதுக்கான கூகுள் பேக்கான ஆப்ஷன் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா Alt W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மினிமைஸ் ஆகிடும். இப்போ போய்ட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணி ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் கொடுத்துட்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபே, ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுக்கோங்க. பிரிண்ட் QR கோடில் பிரிண்ட் ஆகணுன்னா இங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. சேவ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து ஆட் ஆகிருக்கு. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் பில்லை வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? பில்லு வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே அக்கௌண்ட்டை தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ Alt Z அகெயின் நான் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் திருப்பி மல்டிபிள் பேமெண்ட்டில் போய்ட்டு நான் 1000 கட்டினது ஏற்கனவே அப்படியே இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு 500, பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 770. ஸோ இதேமாதிரி ஸ்ப்ளிட்டட் அமௌண்ட்டு தான் மல்டி பே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து Ctrl P கொடுக்கலாம். இல்லைனா எனக்கு பிரிண்ட் அவுட் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேவ் அண்ட் நியூ பில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பில் க்ளோஸ் ஆகிடும். திருப்பியும் உங்களுக்கு லோ ஸ்டாக் வார்னிங் வரும். அவ்வளோதான். இந்த பில்லுக்கான SMS ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் திருப்பியும் ஒரு 2 ஐட்டம் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போது பில்லுக்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த பில்லுக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா 10% கொடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். கூடுதலாக அடிஷ்னல் சார்ஜஸில் நான் பேக்கிங் சார்ஜ் ஒரு 10 ரூபா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சார்ஜஸை ஆட் ஆகிக்கும். கஸ்டமரை சர்ச் பண்ணுறதுக்கு F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர் சர்ச்சிங் வந்துடும். அதில் வந்து நீங்கள் கஸ்டமரை சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணுற கஸ்டமர் இல்லை அப்படின்னா Alt D கொடுத்து இதை பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோடில் இப்போ மல்டிபிள் பேமெண்ட் மோட் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து கேஷ் மட்டும்தான் காட்டுச்சு. இப்போ ஜிபே எல்லாமே காமிக்குது. ஜிபேன்றதை செலக்ட் பண்ணி இந்த பில்லை வந்து நீங்கள் சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுக்கலாம். இல்லைனா சேவ் அண்ட் நியூன்னு வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த பில் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வார்னிங் சொல்லுது இது மைனஸில் இருக்குது ஸ்டாக் அப்படின்னு. இது அகெயின் உங்களுக்கு வர வேணான்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இது டோன்ட் ஷோன்றதை டிக் அடிச்சுட்டு கண்டினியூ எனிவேன்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு லோ ஸ்டாக்கை அலாட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கண்டினியூ எனிவேன்னு கொடுங்க. ஓகே, நம்ம இதுவரை 3 பில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து நான் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது தவிர்த்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேலில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை உங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வந்து செயல்படுத்துவோம். இப்போதைக்கு இல்லாதது என்ன அப்படின்னா லாயல்ட்டி பாயிண்ட்டு இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டுருக்கு. லாயல்ட்டி பாயிண்ட்டு மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் POS ஸ்க்ரீனுக்கான ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் கம்பேர் டு எனி சாஃப்ட்வேர் இவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் வந்து கரண்ட்லி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு பில்லை நம்ம பண்ண அடுத்த செகண்டே அவங்களுக்கு மெசேஜாக போகிறதுன்றது பெரிய விஷயம். இது மாதிரி உங்களுக்கு மோஸ்ட் அட்வான்ஸ் ஆப்ஷனோட ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணலாம். இதில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ கூடுதலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய பொருளை நீங்கள் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைன் மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரலாம். அந்த ஆர்டரை நம்ம இங்கேயே சிங்க் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த டேட்டாவை மந்த் எண்டில் எக்ஸ்போர்ட் டேலி, இம்போர்ட் டேலி, டேலியோட டேட்டாவை இந்த சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டேலிக்கு இந்த சாஃப்ட்வேருடைய மந்த் ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஆடிட்டரை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து குயிக் பில்லிங் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து அந்த குயிக் பில்லிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றத எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னா அது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். படித்த இளைஞர்கள் உங்களுக்கு, அதாவது ஒரு சர்வீஸ் என்ஜினியராக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டரை ஒரு தொழிலாக வந்து மேம்படுத்தி நடத்திட்டு இருக்கவங்க, உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் விற்பனை செய்யக்கூடிய பார்ட்னராக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேக்கேஜை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு இமீடியட்டாக வேணும், இன்றைக்கி என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்ற டீட்டெயில் வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணி நீங்கள் இன்றைக்கியான ப்ரைஸை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். கூடுதலாக எங்களுடைய ஹார்ட்வேர் டீம் ஆங்காங்கே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிகிட்ருக்கோம். வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் ஆன் சைடில் யாரும் வந்து எதுவும் செய்வதில்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே டெமோ கொடுக்குறோன்றதுனால நீங்களே குறிப்பாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலான்றது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. இருந்தாலும் எங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எந்த லொக்கேட்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் த்ரூ பண்ணுவோம். குறிப்பு, நீங்கள் வேறு யார்கிட்டையோ சாஃப்ட்வேர் பை பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய பார்ட்னர் கோடு இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வேறு யாருடைய பார்ட்னர் கோடையோ பயன்படுத்திட்டு எங்கள்கிட்ட சர்வீஸ் கேட்குறது சரியில்லை. நீங்கள் யாருடைய பார்ட்னர் கோடை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சர்வீஸ் வாங்குவது தான் சிறப்பு. ரெண்டாவது, என்னுடைய சர்வீஸ் நம்பர், அதாவது என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நாங்கள் எங்களுடைய சர்வரில் செக் பண்ணி பார்ப்போம். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சர்வீஸ்க்கு எங்களால் கொடுக்க முடியும். இதை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு மொபைல் ஷாப்பில் பொருளை வாங்கிட்டு பக்கத்து மொபைல் ஷாப்பில் சர்வீஸ் எப்படி கேட்க முடியாதோ அது மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வேறு யார்கிட்டையோ பை பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட அதை கேட்க முடியாது. ஸோ அதை தான் வந்து நாங்கள் சொல்ல வரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆஃபரோட டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணுறேன். நான் என்னுடைய பெனிஃபிட் என்னன்றது ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் 1 மந்த் வாங்கினீங்கன்னா, அதாவது 1 இயர் வாங்கினீங்கன்னா 1 மந்த் ஃப்ரீ, 3 இயர்ஸ் வாங்கினீங்கன்னா 3 மந்த் ஃப்ரீ. இது வந்து நீங்கள் டேரெக்டாக பை பண்ணும்போது கூட இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. எங்களுடைய கோடை பயன்படுத்துறது மூலிமா மட்டுமே உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ERP சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்குமே டீலர்ஷிப்பு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக நீங்கள் இதுக்கு நான் வியாபாரம் மட்டும் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் ஒரு பிரதான தொழிலாக எடுத்து பண்ணுறவங்களா இருக்கலாம். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணி அனுப்புங்க. வியாபார் பார்ட்னராக ஆகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அதுக்கான பெனிஃபிட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.